இன்றைய காலகட்டத்துல எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கிறது நரைமுடிதாங்க. இப்ப எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கே 15 வயசு குழந்தைங்களுக்கே நரைமுடி வந்துருது. அதுக்கு காரணம் இப்போ ஓவர் ஸ்ட்ரெஸ்ல குழந்தைங்க இருந்தாலும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுறாங்க. அது மாரி அவங்க ஹேரை பராமரிச்சுக்கிறதே இல்லைங்க. ஆயில் அப்படிங்கிறதே குழந்தைங்க இப்ப இருக்கிற குழந்தைங்க வைக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தான் ரீசன். ஆனா நீங்க டெய்லியுமே ஆயில் வைக்காட்டியும் வாரத்துல ஒரு வாட்டியாவது இந்த ஹேர் டே ஆயில நீங்க குழந்தைங்களுக்கு தடவி விடுங்க. நரைமுடி எட்டே பார்க்காதுங்க. நரைமுடி வந்துருச்சு, அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா வாரத்துக்கு 2-3 நாள் இந்த ஹேர் டே ஆயில யூஸ் பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனை சுத்தமா போயிடுங்க. இப்ப வாங்க இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 150 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 150 ml தேங்காய் எண்ணெயை வச்சுதான் இப்ப நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டே ஆயில்ல நம்ம சேர்க்கக்கூடிய முதல் பொருள் பாத்தீங்க அப்படின்னா மருதாணிங்க. மருதாணி நம்மளுடைய முடிகளை நல்லா ப்ரௌனிஷ் ஆக்கும் அப்படின்னு எல்லாருமே தெரியும். இந்த ஹேர் டே ஆயில்ல இந்த மருதாணியை சேர்க்கும் போது முடியை நல்லா கருகருன்னு கொண்டு வரும். ஏன்னா இதுல இன்னும் நிறைய பொருட்கள் சேர்க்கிறோம் இல்லையா, இன்னும் ஒரு 4-5 பொடிகள் சேர்ப்போம். எல்லாமே நம்மளுடைய ஹேரை நல்லா வளர்த்து கொடுக்கும். அதே மாதிரி முடியை எப்பயுமே கருமையா வச்சுக்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே உதவும். நம்ம போடுறது எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான். அதனால நீங்க பயப்படாம நீங்க இதை அப்ளை பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் மருதாணி நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம மருதாணி எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நெல்லிக்காய் பொடியும் நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் செம்பருத்தி பூவோட பவுடர், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கரிஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க கரிஞ்சீரக பொடி கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்து இந்த அவுரி பொடிங்க. அவுரி பொடியும் நான் 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த மஞ்சள் தூளை சேர்க்கறதுனால முடி கொட்டும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். இது நம்ம சாதாரணமா பாக்கெட்ல எல்லாம் சமையலுக்கு வாங்குவோம் இல்லைங்க, அந்த மஞ்சள் தூள் கிடையாது. இது விரலி மஞ்சள். இல்ல நீங்க பொங்கல் டைம்ல எல்லாம் மஞ்சள் கட்டுவீங்கல்ல பொங்கல் பானையில, அதை காய வச்சு கூட நீங்க பவுடர் பண்ணி இந்த ஹேர் டே ஆயில்ல இல்ல ஹேர் டேல சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் டே ஆயில் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில கிடைக்குங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இரும்பு கடாயை நம்ம ஸ்டவ் மேல வச்சுட்டு ஃப்ளேமை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இந்த ஹேர் டே ஆயில நம்ம சிம்ல வச்சுதாங்க ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம எல்லா பொடிகளையுமே பச்சையா தான் சேர்த்திருக்கோம், வறுக்கவே இல்லை. அதனால இதுல நுர வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சடசடப்பும் இருக்கும். இது எல்லாமே அடங்கணுங்க. அது வரைக்குமே நம்ம சிம்லயே வச்சு கரெக்டான பதத்துல ஹேர் டே ஆயில நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த ஒரு ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இதை கரெக்டான பதத்துல நீங்க செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனை 100% தீர்ந்துருங்க. அதே மாதிரி இளநரை இருக்கிறவங்க இந்த ஹேர் டே ஆயில சின்ன வயசுல இருந்தே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமா நரைமுடி எல்லாமே போயிடும். புதுசா முளைக்கிற முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மறைக்கும். அதே மாதிரி முடி ரொம்ப கொட்டுது, நிறைய ஸ்பிளிட்னஸ் இருக்கு, அதே மாதிரி நிறைய அரிப்பு தன்மை இருக்கு, அதெல்லாம் வரும் இல்லையா, முடியில இச்சிங் ஸ்கேல்ப்ல இச்சிங் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே இந்த நெல்லிக்காய் பொடி சரி பண்ணிருங்க. இதுல நீங்க இன்னும் உங்களுக்கு என்ன பொடிகள் வேணுமோ சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா வெந்தயத்தை அரைச்சு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்மளுடைய முடியை நல்லா பாதுகாக்கும். அதே மாதிரி நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்குங்க. இந்த ஹேர் டே ஆயில நம்ம வாரத்துல ஒரு வாட்டியாவது குழந்தைங்களுக்கு வச்சு விடுங்க. அவங்க டெய்லியுமே ஆயில் வைக்கிற
மாட்டாங்க இல்லையா. ஆனா குளிக்க போறதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்க. நீங்க வந்து ரெகுலராகவே இதை தலையில வச்சுக்கலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது, சளி பிடிக்காது, தலைவலி வராது. ஏன்னா நம்ம கரெக்டா பதமா காய்ச்சி எடுத்துக்கிறோம். ஸோ எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில நம்மளுக்கு வந்து இந்த ஹேர் டே ஆயில் கிடைக்கும். இப்ப பாருங்க, நல்லா நுரையெல்லாம் அடங்கிட்டு இருக்கு. நுரையெல்லாம் அடங்கி புகை வர ஆரம்பிக்கும். இந்த பொடி எல்லாமே நல்லா வெந்து வரணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, நல்லா வந்து வெந்துகிட்டு இருக்கு. ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியுங்க. வாரத்துல 2-3 வாட்டி நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அந்த ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க. வெள்ளை முடிகளா கொஞ்சம் கொஞ்சமா கருமையா மாறும். ஃபர்ஸ்ட் ப்ரௌன் ஆகும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கருமையா மாறும். கருப்பு வந்து போகவே போகாதுங்க. நீங்க ஒரு வாட்டி கருமை ஆயிடுச்சுன்னா அந்த முடி வந்து கருமையாவே இருக்கும். ஆனா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆகுது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுல ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். இந்த மாதிரி ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுடைய வீடியோல இருந்து நிறைய போட்டிருக்கோம். இந்த பொடிதான் இல்லைங்க, நம்ம பச்சையா கருவேப்பிலை வச்சு, பச்சையா மருதாணி வச்சு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய ஹேர் டே ஆயில் பாத்தீங்கன்னா சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல, எங்களுக்கு வந்து பொருட்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நாங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, இதுல வந்து நிறைய பொருட்கள் சேர்த்திருக்கோம். 25 பொருட்கள் சேர்த்து நாங்க ஹேர் டே ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து மேல தெரியுற நம்பருக்கு, ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, அந்த நம்பருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு ஹேர் டே ஆயில் வந்து கண்டிப்பா வந்து எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத நாங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். பாருங்க, நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த நுரை எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த ஆயிலை வந்து அப்படியே ஒரு நாள் பூரா அப்படியே வச்சிருங்க. ஒரு 24 hours, முடிஞ்சா 48 hours கூட நீங்க வச்சுக்கோங்க, 2 நாள் கூட வச்சுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு சூப்பரான நேச்சுரலான பிளாக் கலர்ல நம்மளுக்கு இது மாறிடும். ஏன்னா நம்ம இரும்பு கடாயில செய்யும் போது அதோட இரும்பும் பாத்தீங்கன்னா இந்த ஹேர் டே ஆயில்ல நல்லா வந்து மிக்ஸ் ஆகி சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து 24 hours கழிச்சு இந்த ஹேர் டே ஆயில நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, 2 நாள் கழிச்சு, நான் 2 நாள் அப்படியே வச்சுட்டேன் இரும்பு கடாயிலே. 2 நாள் கழிச்சு நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் வந்து எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. நல்லா கருகருன்னு திக்கா கிடைச்சிருக்கு பாத்தீங்களா. இந்த ஹேர் டே ஆயில் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருகருன்னு மாத்தி கொடுத்துருங்க. இந்த ஹேர் டே ஆயில நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நைட்டே இந்த ஹேர் டே ஆயில குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுருங்க. நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் நைட் அப்ளை பண்ணிட்டு ஒரு கவர் போட்டு நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா தலகாணில எல்லாம் ஒட்டும் இல்லையா, அதனால. அதுக்கப்புறமா நீங்க நம்மளுடைய ஹேர் டே ஷாம்பு எல்லாம் நிறையவே நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கூட ஷாம்பு பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குங்க. அதை வந்து நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஷாம்பு பேஸ் இல்லைன்னா நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க ரெகுலரா என்ன ஷாம்பு வந்து மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதே நம்ம வந்து நேச்சுரல் ஷாம்பா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. 1 ஸ்பூன் போட்டுட்டு உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி கருஞ்சீரக பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நான் வந்து ஷாம்பு பேஸ் எடுத்ததுனால 1 ஸ்பூன் வந்து இந்த கருஞ்சீரக பொடியை எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓகேவா. இப்ப நம்ம ஹேர் டே ஷாம்பு ரெடி பண்ணிட்டோம். நீங்க கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அதை இந்த மாதிரி நீங்க டைலூட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஷாம்பு பேஸ் தான் அப்படின்னு இல்லை, நீங்க எந்த விதமான ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே இந்த கரிஞ்சீரக பொடியை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முடிக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷனரா
இது இருக்கும். உங்களுக்கு நுரை எப்படி வருது அப்படின்றதுக்காக தான் அப்ளை பண்றேன். இந்த ஷாம்பு வந்து நல்லா ஸ்கால்ப் எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க, தலையிலேயே ஊற விட்டுருங்க. அப்போ வந்து நல்லா வந்து உங்களுக்கு அதுல போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கால்ப்புக்குள்ளார போகும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா சூப்பரா உங்களுக்கு இருக்கும். பாருங்க, நான் ஒரு 2 கைதாங்க எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். உங்களுக்கு நுரை எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. லைட்டா வந்து இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிக்க தெளிக்க உங்களுக்கு நுரை வந்து நல்லா வரும். பாருங்க எப்படி நுரை வருது பாத்தீங்களா. கண்ட கெமிக்கல் ஷாம்பெல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து இயற்கையான மெத்தட்ல நீங்க வந்து ஷாம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளவு நுரை வருது. நான் ஒரு வாட்டி தான் தண்ணி தெளிச்சேன். இந்த மாதிரி நீங்க தண்ணி தெளிச்சு நீங்க வந்து ஹேரை வந்து நல்லா ஸ்கேல்ப் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். முடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா உங்களுக்கு இருக்குங்க. இதை வந்து நம்ம பாட்டில்ல இல்ல எந்த ஒரு பாத்திரத்திலையும் நீங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பரா நேச்சுரலா நம்மளுக்கு கருன்னு ஒரு ஹேர் டே ஆயில் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா. நம்மளுக்கு சூப்பரா நேச்சுரலான ஒரு ஹேர் டே ஆயில் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு. நீங்களும் இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க, ஃபீட்பேக் கொடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.